முல்லை பெரியாறு அணை பகுதியில் தவறி விழுந்த காட்டு யானை பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளையும் காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் சத்யராஜ் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். சத்யராஜ், இது தொடர்பான முழு விவரங்கள். நிச்சயமாக அமரத். இன்றைக்கு அதிகாலையில பாத்தீங்கன்னா முல்லை பெரியார் அணை ஒட்டிய சட்டர் பகுதியில காட்டு யானை ஒன்று நீர் அருந்துவதற்காக வந்தது. அப்பொழுது எதிர்பாராத விதமாக காட்டு யானையானது சட்டர் பகுதி தவறி விழுந்து பல மணி நேரமாக தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டது. இதை அறிந்த பொதுப்பணித்துறையினர் உடனடியாக தமிழகத்துக்கு தேவைப்படும் நீரின் அளவினை குறைத்து முல்லை பெரியார் பகுதியில் உள்ள ஆணையை மீட்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வந்தனர். பல மணி நேரமாக ஆணையானது அந்த வாய்க்கால் பகுதியில் தத்தளித்து வந்த நிலையில் பல மணி நேர போராட்டத்துக்கு பின்பு தண்ணீர் குறைந்தவுடன் யானையானது வாய்க்கால் வழியாக நடந்து வந்து கரையேறி காட்டிற்குள் சென்று விட்டது. அதாவது பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டு ஆணை மீட்ட சம்பவம் அப்போது பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக தேக்கடி முல்லை பெரியார் அணை சுற்றிய பகுதிகளில் வனவிலங்கு நடமாட்டம் அதிகரித்து உள்ளது. ஆதலால் தண்ணீர் அருந்துவதற்காக காட்டு யானைகள் அவ்வப்போது அணைப்பகுதியை ஒட்டிய கரைகளுக்கு வரும் பொழுது இவ்வாறு தவறி விழும் பட்சத்தில் வனத்துறையினரும் பொதுப்பணித்தினரும் மீட்டு காட்டிற்குள் அனுப்புவது வழக்கம். ஆனால் இந்த ஆணையானது தானாக கீழே தண்ணீரில் தவறி விழுந்து அதுவே தண்ணீர் குறைந்தவுடன் மீண்டு கரைக்கு சென்றது. அப்பகுதியில் பெரும் மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. அம்ருத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சத்யராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.